வணக்கம். இது மீட் டிஎன்பிசி. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெப்சைட் சம்மந்தப்பட்டது தான் கொஞ்சம் எ எந்த ஒரு இதை வந்து "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், அவ்வுள்ளல் தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே வள்ளுவர் "காணும் முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது" அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதில வந்து நீங்க பெருசா நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த விஷயத்துல வந்து நீங்க வெற்றி பெற்றாலும், வெற்றி பெறாமல் இருந்தாலும், அது அடைஞ்ச மேரிக்கே தான் அப்படின்னு சொல்றாரு. "உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அவ்வுள்ளல் தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு." அதேமாரி ஒரு காட்டுல வந்து சின்ன முயல் அடிக்கிறதோட, பெரிய யானைய நீங்க வந்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, அதுல நீங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சீங்கன்னாக்கா, அது வந்து வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, நம்ம திங்க் பண்றது பெருசா திங்க் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து அதுல ஒரு பாதி நாள், முக்காவாசி நாள் நம்ம ஜெயிச்சுருவோம். அதனால வந்து நம்மோட எண்ணங்களும் வந்து அதுக்கு தகுந்தபடி நம்மளுக்கு நல்ல விதமான எண்ணங்களும் நம்மளுக்கு உருவாகும். ஆ பார்த்தீங்கன்னா, நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணேன். அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பொறாமை உணர்வு, இந்த இது மாரி விஷயங்கள்லாம் இல்லாம போறது, நல்ல நல்ல எண்ணங்கள் நம்மளுக்குள்ள கிரியேட் ஆவறதே நான் கண்கூட நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, எல்லாம் வந்து நம்ம குரூப் 1 லெவல்ல யாராச்சும் கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட ஆயிட்டு நீங்க குரூப் 1லாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் அப்டின்னா, அத நீங்க ட்ரை பண்ணுங்க தப்பில்ல. இந்த சின்ன வயசுல உள்ள நீங்கலாம் யாராச்சும் வந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, குரூப் ஐஏஎஸ் ட்ரை பண்ணணும் அப்டின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, நம்மளோட ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து எப்படின்ட்டு அதாவது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த விதிகள்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். யாருன்னா அடக்கமுடைய நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணப்போ இந்த விதிகள்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ண தப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நம்ம இது பண்ணிவிடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையன்பே ஒரு இதில சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஜெயிச்சவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணத விட்டு தான் நம்ம வாழ்க்கையில வந்து எதையும் பண்ண முடிய மாட்டேங்குது. தோத்தவங்களுக்கு தான் அதிக விஷயங்கள் தெரியும். எதனால தோத்தோம்னு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்னு இறையன்பு சாரே சொல்லியிருக்காரு. அதனால அத நீங்க வந்து நம்மளோட இணைந்து செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு நீங்க கோச்சிங் சென்டர்லாம் போலாம். அதெல்லாம் இது இல்ல. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். அது அதிகம் பேர் பார்க்கல. ஏன்னா, அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறது நெறைய பேருக்கு தெரியல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது நம்மள நோக்கி வர ஆரம்பிச்சுரும். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, எத நெனைக்கிறோமோ அதுக்காக தான் அத சொன்னேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரியாதனால தான் அந்த கொஸ்டின் எல்லாம் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நான் ஐஏஎஸ்ல 2010ஆம் ஆண்டு இந்த ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஆச்சார்ய வினோபாவே எங்க வந்து யாருகிட்ட இருந்து நில உச்சவரம்பு சட்டப்படி அந்த நிலத்த யார்ட்ட இருந்து வாங்குனாரு? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது மனோரமா இயர் புக்ல இருந்துச்சு. அத நான் பார்க்காம உட்டுட்டேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம நம்ம நினைக்கிறது நம்மள நோக்கி வரும். அதாவது அது அது நம்ம எத நினைக்கிறோமோ, அத நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விதிய நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அப்படி இல்ல அந்த விதிகள எப்படி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள்லாம் நெறைய இருக்கு. அத நம்ம பண்ணலாம். அதான். அதனால நீங்க பெருசா திங்க் பண்ணுங்க. "அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடத்திலையில் ஓடுமீன் ஓட உறுமின் வரவிளவிற்கு வாடி இருக்குமாம் கொக்குன்னு" ஒரு நம்ம ஔவையார் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வந்து அமைதியா இருந்து ஒரு பெரிய மீன பிடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதனால திங்க் பிக் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதான் நான் சொல்லியிருக்கேன். "குறிக்கோளின்றி கெட்டேன்னு" ஒரு சான்றோர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ம் நம்ம இதுல யார் யார் வந்து ஒரு யங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணதுனால என்ன ஒரு நன்மைன்னா, பேங்க் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன். 2, 3 எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் சில விஷயங்கள பிறகு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அப்படி இருந்தும் கூட நான் வந்து மன தைரியத்தோட, மன தடத்தோட இன்னைக்கு வாழ்றேன்னா, அதுக்கு முதல் காரணம் நான் ஒரு ஐஏஎஸ் ட்ரை பண்ணது தான். அது வந்து நான் மாற்றமே சொல்ல முடியாது. அதனால நெறைய புக்கெல்லாம் படிக்க முடிஞ்சது. அதனால திங்க் பிக் எதையும் பெருசா நெனைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஸ்ட்ரெயின் பண்ணி பெருசா போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வள்ளுவர், ஔவையார் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அத நல்லா பண்ணுங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிய பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது நம்மள நோக்கி ஈர்க்கப்படும். இப்ப நம்ம வேலைக்கு போணும்னு நான் நினைச்சா அத ஈர்த்திருக்கிறேன். அதேமாரி நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத ஈர்க்கிறதுக்கு சில விதிமுறை சில பிராக்டிஸஸ நான் பண்ணா கண்டிப்பா இது கிடைக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விதி நான் வந்து எக்ஸாம் எழுதினப்ப எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த கட்டம் இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட கையிலேயே இருக்கும். ஆனா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் டிசைரா இருக்கவங்கள்ல மட்டும் தான் கண்டிப்பா அது நம்மள நோக்கி வரும். அதனால நம்ம ஸ்ட்ராங் டிசைர எப்படி வளர்த்துக்கிறது, ரிலேட்டடா எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சிம்பிளான கொஸ்டின் நீங்க எப்படி குரூப் 4 எழுதுறீங்களோ, அதே மாடல் தான் ஐஏஎஸ் எக்ஸாமும். நம்மள ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து கோச்சிங் ஃபுல்லான்னு நீங்க அப்படி இல்ல. உங்கள ஸ்டிமுலேஷன் பண்ணி விடுறேன். அதோட மட்டும் இல்லாம நம்மள பிரிலிமினரி வரைக்கும் நீங்க வீட்ல இருந்தே படிச்சு பாஸ் பண்ணிறலாம்.
அப்படிதான். ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் குரூப் 4 எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் பண்றேன். இருந்தாலும் ஐஏஎஸ் யாராச்சும் எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, அவங்க வந்து நம்மளோட ஷேர் பண்ணுங்க. அது தனிப்பட்ட முறையில கமெண்ட்ல போடுங்க. அவங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப் இதெல்லாம் காட்டுங்க. கண்டிப்பா வந்து உங்கள 2, 3 வருஷத்துல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா உருவாகுறதுக்கான நான் சில ஐடியாக்கள் தரேன். அதோட மட்டும் இல்லாம நீங்க வந்து கோச்சிங் சென்டர்லாம் போலாம். இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இது ஒரு விதிகள நம்ம சொல்லிக் குடுக்குறோம். வீட்ல இருந்து கூட நீங்க படிக்கலாம். அதுக்கான பிராக்டிசஸ் விதிகள நான் சொல்லிக் குடுக்குறதோட, அந்த பிராக்டிசஸ் சிலது இருக்கு. அந்த நோட்ல எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் பிடிஎஃப்பா. அதுமாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி விடுறேன். மெயில் ஐடி மெயில்ல நீங்க செல்ல எடுத்து பிடிஎஃப் ஆக்கி மெயில்ல போட்டுவிட்டா கூட நான் வெரிஃபிகேஷன் பண்றேன். இந்த பிராக்டிஸ கொஞ்ச நாள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். அது அடுத்தது பார்ப்போம். இப்ப இந்த வருஷம் ஒரு ஐஏஎஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தத பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எண்ணங்கள்ல தான் நம்ம உயர உயர கண்டிப்பா நம்ம எண்ணங்கள் உயர உயர நம்மள வாழ்க்கையும் உயர்ந்துகிட்டு இருக்கும். அதேமாரி நம்ம அதாவது எல்லாம் ஒண்ணு தான். நம்ம இந்த ஒரு சில வீடியோக்குள்ள ரூ. 10 சம்பாதிக்க ஒண்ணு தான், 10,000 கோடி சம்பாதிக்க ஒண்ணுங்கிற அமெரிக்கா. குரூப் 4ம் ஒண்ணு தான், ஐஏஎஸும் ஒண்ணு தான். அது அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டா போதுமானது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட இது. அடுத்தது இந்த வருஷம் 2024ல ஐஏஎஸ் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். நான் ஐஏஎஸ் கொஸ்டின் எழுதுனப்ப எத பார்க்காம விட்டதுனால இதுக்கு எனக்கு வரல அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கொஸ்டின மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேனோ அதுக்கு ஒரு 2, 3 வீடியோவுக்கு முன்னாடி ஒரு 5, 6 வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த 2024 கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டினை பாருங்க. கீழ்கண்டவற்றை கவனிக்கவும். கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு தமிழில் கீழ்கண்டவற்றை கவனிக்கவும். ஐஏஎஸ் 2024 ப்ரிலிமினரியில் கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கேஷ்யூ முந்திரி, பயப்பயா, பப்பாளி, ரெட் சாண்டர்ஸ், செம்மரம். ஹவு many ஆஃப் த above ட்ரீஸ் ஆர் ஆக்சுவலி நேச்சர் டு இந்தியா? மேற்கண்ட மரங்களில் இந்தியாவிற்கு இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மரங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்கு. ஒன்லி ஒன்று மட்டும். பி ஒன்லி 2, சி வந்து ஒன்லி 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒன்லி 3ன்னு கொடுத்துருக்கு. அப்புறம் இதில் வந்து முந்திரிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பிரேசில் நாட்டுடைய வடகிழக்கு பகுதியில் இதானது. இந்த பிரேசில் நாட்டினுடைய வடகிழக்கு பகுதியை பூர்வீகமாக கொண்டது தான் முந்திரி. பப்பாளிங்கிறது மெக்சிகோ நாட்டை பூர்வீகமாக கொண்டது. செம்மரங்கிறது இந்தியா நாட்டை பூர்வீகம் கொண்டது. அதனால் ஒன்று தான் மட்டும்தான் சரியான ஆன்சர். இப்படி தான் கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கூட ஒரு வாட்டி எடுத்துருந்தாங்க. இது வந்து 3 எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த கொஸ்டின் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும். கன்சிடர் தான் ஃபாலோயிங். இதில் வந்து கேஷ்யூ முந்திரி, பயப்பயா, பப்பாளி இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்டு தான். ஹவு many ஆஃப் த இஸ் ஆக்சுவலி நேட்டிவ் டு இந்தியா அப்படி சின்ன பிள்ளைகளை காட்டு ஒரு நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு கேட்குறோம்ல, அதுமாரி சிம்பிளான உள்ள விஷயந்தான் இது. அதனால் வந்து மேற்கண்ட மரங்களில் பூர்வீகமாக கொண்டவை எவை அப்படின்னு கேட்டிருக்கு. முந்திரி வந்து பிரேசில் நாட்டின் வடகிழக்கு பகுதி. இது வந்து போர்ச்சுகீசியர் வந்து வரக்குள்ள நம்ம கேரளாவில் வந்து கொண்டாந்து முந்திரியை வந்து விதைச்சாங்க. அது மண்ணரிப்பெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது விதைச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு முந்திரி பருப்பு வணிக நோக்கமாக இப்போ ஒரு பணப்பயிராக மாறினுச்சு. அவங்க கொண்டாந்து இங்கே நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிற நோக்கம் வந்து இதை தடுக்கணும், மண்ணரிப்புகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் இது பண்ணாங்க போர்ச்சுகீசியர் வந்து முந்திரியை வந்து பிரேசிலோட வடகிழக்கு பகுதியை பூர்வீகமாக கொண்டது. அதேமாதிரி பப்பாளி வந்து மெக்சிகோ நாட்டத்தை பூர்வீகமாக கொண்டது. செம்மரம் மட்டும் தான் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. ஒன்லி 1 எத்தனை கரெக்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒன்லி 1 மட்டும் கரெக்டு. இதில் 2 இது கரெக்டாக ஒன்று மட்டும் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஐஏஎஸ் 2024 கேட்ட கொஸ்டின். ஏற்கனவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஒரு இது நீங்கள் டிஎன்பிசி ட்ரை பண்ணுறவங்களும் தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லை. இந்த கொஸ்டின் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதுவும் ஒரு ஜிகே தான். ஒரு திடீர்னு இந்த ஜிகேல கேட்டால் கூட உங்களுக்கு இதுக்கு வரணும். நான் அந்த எழுதின அந்த பேனா இங்குனால கொஞ்சம் சரியாக அந்த வீடியோவில் விழலை. இருந்தாலும் மேலே விழுந்திருக்கு பாருங்கள். முந்திரி வந்து எதை பூர்வீகமாக கொண்டது? போர்ச்சுகீஸ் பிரேசில் நாட்டை பூர்வீகமாக கொண்டது. பப்பாளி மெக்சிகோ நாட்டை இப்போ பூர்வீகமாக கொண்டது. செம்மரம் வந்து ரெட் சாண்டர்ஸ் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கேஷ்யூ 2, பயப்பயா 3, ரெட் சாண்டர்ஸ். ஹவு many ஆஃப் த ட்ரீஸ் ஹவு many ஆஃப் த above ட்ரீஸ் ஆக்சுவலி நேட்டிவ் டு இந்தியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. நேட்டிவ் டு இந்தியா இது வந்து ரெட் சாண்டர்ஸ் மட்டும்தான் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ லைக் டு ஜாயின் வித் அஸ்,
Please contact wi- please contact through my number. Thank you so much for watching.